தூத்துக்குடியில் மழை ஓய்ந்து 20 நாட்கள் ஆகியும் குடியிருப்பு பகுதிகளில் தேங்கியுள்ள மழைநீரை அகற்றாமல் விடிய அரசின் மாநகராட்சி நிர்வாகம் நோய் தொற்று பரப்பும் செயலை மிக சிறப்பாக செய்து வருவதாக பொதுமக்கள் ஆதங்கத்துடன் குற்றம் சாட்டியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 17, 18ஆம் தேதிகளில் வரலாறு காணாத அளவிற்கு பெய்த கனமழையினால் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில் மழை ஓய்ந்து 20 நாட்கள் ஆகியும் 51வது வார்டுக்கு உட்பட்ட இந்திரா நகர், ஜே நகர் உள்ளிட்ட பகுதிகளில் தேங்கியுள்ள மழைநீர் இன்னும் அகற்றப்படாமல் இருக்கிறது. இதனால் மழைநீருடன் கழிவுநீர் கலந்து தண்ணீரே பச்சை நிறமாக மாறி பல்வேறு வகையான நோய் தொற்று ஏற்படும் சூழலில் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது தொடர்பாக விடிய அரசின் மாநகராட்சி நிர்வாகமோ நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழியோ தங்கள் பகுதியை எட்டிக்கூட பார்க்கவில்லை எனவும் குற்றம் சாட்டிய மக்கள் அன்றாட வாழ்க்கையை கூட நடத்த மிகவும் சிரமப்பட்டு வருவதாகவும் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் 51வது வார்டு கவுன்சிலர் அதிமுக என்பதால் விடிய அரசின் நிர்வாகிகள் அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு செயல்படுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சாப்பாடு இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் ஒரு மாதம் நாங்கள் கஷ்டப்படுறோம். அங்கேருந்து தண்ணி கணக்கு ஒரு 3 வாரம் ஆயிட்டு, 4வது வாரம் ஆக போகுது. ஒரு ஆள் என்னன்னு எட்டி பார்க்கல, யார் எட்டி பார்த்தா ஒருத்தர் எட்டி பார்க்கல. நாங்கள் தண்ணிக்குள்ளே வச்சு பிள்ளைகளை வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு தயவு செஞ்சு தண்ணி எங்கிட்டாச்சும் போகிறதுக்குள்ள வழி ஏற்பாடு பண்ணி தாங்க. நாங்கள் ஓட்டு போட மட்டும் கேட்க வாரீங்க, யாருமே எட்டி பார்க்க மாட்டீங்க. அதுக்கு மட்டும்தான் வாரீங்க, ஓட்டு கேட்டு மட்டும் வாரீங்க. அப்போ மட்டும் நாங்கள் உயிரோட இருந்தால் தானே ஓட்டு கேட்டு வருவீங்க, இல்லைன்னு எப்படி வருவீங்க? அழிக்கனாலும் கொடுத்தீங்களா? இப்படி தண்ணி வருது, இப்படி குளம் உடையுது அப்படின்னு எதுவுமே சொல்லவில்லை. நான் காமரூர் தண்ணியை திறந்து விட்டான், எல்லாத்தையும் தண்ணி விட்டு நாங்கள் எங்கே போவ?